ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி கருவாட்டு குழம்பு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் முதன்முறை அறிமுகம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு கருவாட்டு குழம்பு. இது உங்கள் வீட்டுக்கே டெலிவரி செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினம்தோறும் ஒரு கருவாட்டு குழம்பு. ஒரு நாள் நெத்திலி கருவாட்டு குழம்பு, ஒரு நாள் பால் நெத்திலி கருவாட்டு குழம்பு, ஒரு நாள் சீலா கருவாட்டு குழம்பு, ஒரு நாள் மஞ்சப்பாறை கருவாட்டு குழம்பு. இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்கோம். அதில் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தவங்களுக்காக நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். முழுக்க நல்ல முறையில் செஞ்சு டேஸ்ட்டாக கொடுக்க இருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நெத்திலி கருவாட்டு குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல கொஞ்சம் நெத்திலி ஒரு 100 கிராம் எடுத்து நல்ல தலையும் வாலும் எல்லாத்தையும் எடுத்து வயிற்றில் இருக்க கழிவுகளை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 முறை தண்ணிகளில் தனித்தனி தண்ணியில் கழுவிக்கோங்க. நம்ம சமைக்க போகிறது 1 லிட்ரு நெத்திலி கருவாட்டு குழம்பு. கொஞ்சமாக சின்னதாக கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 50 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 50 பல் வெள்ளைப்பூடு அதையும் உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் உடலுக்கு ரொம்பவே நல்லது. புளி ஊறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய குட்டைகளை தனியாக எடுத்துகிட்டு சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண்பானை சட்டி எடுத்து வைக்கிறோம். அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் நம்ம இந்த சமையலில் பயன்படுத்துகிறோம். முழுக்க இந்த கருவாட்டு குழம்புல என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத இது நம்ம காட்டுறோம். வீடியோவில் கொடுக்குறது நல்லெண்ணெய் தான் கொடுக்குறோம். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் அதை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வெடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு, அந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையான தக்காளி ஒரு 3 தக்காளி இல்லை 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா அந்த கடுகு உளுந்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வெடிச்சு வருது. அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து போடுங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் இருக்கும் குழம்புல. ஆரோக்கியமான ஒரு இயற்கையான ஒரு உணவு இந்த கருவேப்பிலை. அதை நான் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகி வரும்போது வெட்டி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வேகணும் ரெண்டுமே. சின்ன வெங்காயம் நல்லா பழுப்பு நிறத்தில் லேசாக வரணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வரப்போகுது இந்த கருவாட்டு குழம்பு. நம்ம அந்த திருநெல்வேலி எல்லா பக்கமே கொடுத்துட்டு வரோம். திருநெல்வேலி மாநகரம் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா கழுவி நடுவில் கீறி விட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கிண்டுங்க. நல்ல டேஸ்ட்டாக வரும். திருநெல்வேலியில் முதன்முறையாக அறிமுகம் பண்ணியிருக்கோம் இந்த கருவாட்டு குழம்பு டெலிவரி. நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நம்புகிறோம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை நல்லா போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி வதக்கி வேக வைங்க. மண்பானையில் சமைக்கிறதுனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையாக இருக்க போது இந்த கருவாட்டு குழம்பு. நம்ம கொடுத்த எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் கருவாடு சமைக்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க. இன்றைக்கி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. அதை நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கோங்க. மாங்காய்லாம் சேர்த்துருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. தேங்காய் இது இந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காவை நல்லா அரைச்சி மையாக வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் கடைசியில் சேர்க்க போகிறீங்க. எல்லாமே நல்லா வந்துட்டு இதோடு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறோம், மிளகாய்த்தூள் சேர்க்குறோம், சீரகத்தூள், மல்லித்தூள், இந்த 4 வகையான தூளையும் நம்ம வந்து இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விட போகிறோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா ரெட்டிஷாக வரும். தேவையான அளவு மிளகாய்த்தூள் நல்லா உங்கள் நாக்குக்கு தேவையான அளவுக்கு உரப்பு அந்த மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் இன்னும் மல்லித்தூள் இது ரெண்டுமே உங்களுடைய சுவையை இன்னும் கூட்டி தரும். இல்லை மண் சட்டியில் வேகிறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா இயற்கை முறையில் இது பண்ணுறோம். சாதாரண நீங்கள் சில்வர் சட்டியில் பண்ணுறதை விட மண் சட்டியில் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம ஊற்றுறது புளி தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கோம். அந்த புளியை நம்ம கரைச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த புளியை நம்ம இன்றைக்கி ஊற்றி நல்லா வேக விடுறோம். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி, அதாவது ஒரு செம்பு தண்ணி வந்து ஒரு 3/4 லிட்டர் வரும். அந்த ஒரு செம்பு தண்ணியும் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு வரும்போது நல்ல ஸ்மெல் வரும். இப்போவுமே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். மசாலா ஸ்மெல்லு அந்த அப்படியே மூக்கை துளைக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்மெல் இந்த மண்பானையில் நீங்கள் சமைக்கும்போது. இப்போது நல்லா தண்ணி ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடலாம். எல்லா மசாலா பொடியும் அந்த தண்ணியில் வேக வச்ச மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விடுற அளவுக்கு இதை நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு சிறிது நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு லைட்டாக மூடியை திறந்து வச்சு அப்படி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மல்லி இலையை போட்டுட்டு மூடி வச்சினிங்க அப்படின்னா இன்னும் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த மல்லித்தூளை வந்து நீங்கள் கடைசி தான் போடணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம அந்த மூடியை திறந்து பார்க்க போகிறோம்.
நல்லா ஸ்மெல் ஏறி இருக்கும், மசாலா நல்லா வெந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை அப்படி போடலாம். இதே மெத்தடு தான் எல்லா கருவாடுகளுக்கும் குழம்பு வைக்கிறது. நீங்கள் இதே மெத்தடு எல்லா கருவாடுக்கும் ஃபாலோ பண்ணலாம். மஞ்சப்பாறை, சீலா கருவாடு குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நெத்திலி கருவாடு போட்டிங்கன்னா நெத்திலி கருவாடு எடுத்துக்கலாம். இப்போ துண்டு கருவாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கருவாடுகளில் வந்து குழம்பு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கருவாடுகளே இருக்காது, அதில் நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரையக்கூடிய கருவாடு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் ஊற்றக்கூடியது தேங்காய், அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கருவாட்டு குழம்பு. நம்ம இன்றைக்கி எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் இந்த கருவாடை கொண்டு கொடுக்க போகிறோம். பார்சல் பண்ணி 1 லிட்டர் கொண்டு டோர் டெலிவரியோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி 300 அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் வச்சுருக்கோம். நம்ம கடையில் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து 300 பே பண்ணி என்ன கருவாட்டு குழம்பு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு டெலிவரி பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருவாடு சமைக்க தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். திருநெல்வேலியில் KMPS பீர் மொஹிதீன் கருவாடு கடை. இப்போ நம்ம பார்சல் பண்ண போகிறோம். 1 லிட்டரை நல்லா சுட சுட அப்படியே பேக் பண்ணி ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் டெலிவரி டைம் எடுத்துப்போம். அந்த நேரத்தில் கொடுக்கும்போது உங்களுக்கு சூடாகவே கிடச்சிரும். வீட்டில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் சுட வச்சு. கடை திருநெல்வேலி டவுன் ஆர்ச்சிக்கிட்ட வைரமாளி பைபாஸ் ரோட்டில் இருக்கும். ஃப்ரெண்டு வந்தோடனே எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு வீட்டில் கருவாட்டு குழம்பு, கருவாடு பொரிச்சு, அவிச்ச முட்டை வச்சு, சிறுபருப்பு, மாங்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம்.